Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 10 டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கில் இருந்து நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பார்க்க போகிறோம். அதாவது நான் ப்ரீவியஸாக இந்த டெப்ரிசியேஷன் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். இந்த சாப்டரில் வந்து நம்ம 2 மெத்தட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட் லைன் மெத்தடும் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடும். ஸோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ப்ராப்ளம்ஸ்க்கு போயாச்சு. ஸோ டோட்டலாக இப்போ இந்த சாப்டரில் பார்த்தோம் அப்படின்னா 9 மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் இருக்குது. அதில் நம்ம 2 மெத்தடு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேர்டு மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன், அதாவது சம் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் மெத்தட். ஸோ அப்படின்னா என்ன, நம்மளோட புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் வந்து இதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இல்லாததுனால ஜஸ்ட்டு ஒரு தியரி பார்ட் மாதிரி கொடுத்து அதனுடைய ஃபார்முலா மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மெத்தடுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா சப்போஸ் இந்த மெத்தடிலேருந்து க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, நமக்கு தியரி பார்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு நோ அபவுட் தீஸ் மெத்தட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மெத்தட் பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ லெட் அஸ் கெட் இன் டு த டாபிக். சம் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் மெத்தட். So what is the meaning for that? It is similar to the diminishing balance method. அதாவது நம்ம ரெண்டாவது பார்த்தோம்ல ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுன்னு ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதே மாதிரி மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கிறாங்க, the amount of depreciation goes on decreasing year after year. ஸோ நம்ம ரிட்டன் டவுன் வேல்யூவிலே பார்த்துருப்போம். புக் வேல்யூ ஆஃப் த அசட்டில் தான் நம்ம ஒவ்வொரு வருஷமுமே கண்டுபிடிச்சிட்டு வருவோம். ஸோ டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி தான் இந்த மெத்தட்லேயும் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் தோஸ் அசட்ஸ் ஹேவிங் மோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சலசன்ஸ். ஸோ அப்சலசன்ஸ் அப்படின்னா என்னது, அவுட்டேட்டட் ஆகிடுறது, அவுட் ஆஃப் ஃபேஷன். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து பழசாகிடுறது. ஸோ நியூ டெக்னாலஜிஸ் வரும்போது பழைய டெக்னாலஜிஸ் என்ன ஆகும், நமக்கு அந்தளவுக்கு யூசேஜாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான அசட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு ரிப்பேர் சார்ஜஸ். ஸோ அந்த மிஷினரியோ அந்த அசட்டோ வந்து நிறைய ரிப்பேரிங் சார்ஜஸ் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ ஒன்று அப்சல்யூட் ஆகிற மாதிரியான அசட்டாக இருக்கணும், இல்லை ரிப்பேரிங் சார்ஜஸ் நிறையா வர மாதிரியான ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, மேபி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான அசட்ஸ்க்கு தான் இந்த மெத்தட் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. See the formula for sum of years of digits method. This is the formula given in your textbook. See, amount of depreciation is equal to total number of years of remaining life of the asset including the current year. Remaining life of the asset. So total number of years, டோட்டலாக எவ்வளோ வந்து அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் லைஃப் இருக்குது அந்த அசட்டுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும், அதுதான் டோட்டல் ஆஃப் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் லைஃப். ஓகே, அதுதான் இதனுடைய ஃபார்முலா. தென் இன்டூ ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ. ஸோ இங்கே ரெண்டும் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க அப்படின்னா இதனுடைய இது வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ரிமைனிங் லைஃப் ஆஃப் த அசட் இன்டூ ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ. ஸ்க்ராப் வேல்யூனா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ரெசிடுயல் வேல்யூ ஆர் ஸ்க்ராப் வேல்யூ. அதாவது அட் த எண்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் த இயர் அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஒரு அசட்டோட வேல்யூ, அதுதான் ஸ்க்ராப் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ divided by sum of all the digits of all years from 1 to the life of the asset in years. ஸோ இங்கே வந்துடுது இந்த மெத்தடோட சென்டென்ஸ் வந்து இங்கே வந்துடுது, சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆஃப் ஆல் இயர்ஸ். சம் அப்படின்னா என்னது, ஆட் பண்ண போகிறோம். ஆல் த இயர்ஸ் எவ்வளோ லைஃப் இருக்கோ அந்த எல்லா இயர்ஸையும் நம்ம ஆட் பண்ணி கொண்டுட்டு வர்றது தான் இங்கே நம்ம எழுதுகிறோம். ஸோ amount of depreciation equal to total number of years of remaining life of the asset into original cost minus scrap value divided by sum of all the digits of all years from 1 to the life of the asset. அதாவது ஃபஸ்ட் இயர்லேருந்து அந்த அசட்டுக்கு எவ்வளோ இயர்ஸ் வந்து லைஃப் இருக்கோ, எவ்வளோ லைஃப் இருக்கோ, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் அப்படின்னா நம்ம அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் டினாமினேட்டரில் வரப்போகுது. ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்
கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் நம்ம புக்கில் எல்லாம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட். ஸோ இந்த சம் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் மெத்தட்னா என்ன அப்படின்றத புரியறதுக்காக நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். See, a cost of machinery is 2 lakhs rupees. The scrap value after a period of 5 years expected as 50,000. So expected, estimated எல்லாம் ஒன்று தான். எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 5 years அதனுடைய லைஃப் இருக்கும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மிஷினரியோட காஸ்ட்டு 50,000 அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்டர் சம் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் மெத்தட். ஸோ சிம்பிள் ப்ராப்ளம். நான் டேட் எல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. 2 lakhs ஒரிஜினல் காஸ்ட்டு, ஸ்க்ராப் வேல்யூ 50,000, இது பீரியட் வந்து 5 years கொடுத்தாச்சு. சி, ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்டர் சம் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் மெத்தட் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம ஃபார்முலா. நம்ம ப்ரீவியஸ் பேஜ்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஃபார்முலா என்னன்னு. ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிப்போம். இப்போ டினாமினேட்டரில் கொடுத்துருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆஃப் ஆல் இயர்ஸ், அதுக்கு நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஆல் த இயர்ஸ் கொடுத்தாச்சு. ஃப்ரம் த லைஃப், அதாவது ஃபஸ்ட் இயர்லேருந்து அப் டு த லைஃப் ஆஃப் த அசட். இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து இதுக்கு 5 years லைஃப்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 + 2 + 3 + 4 + 5 15. அப்போ சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இஸ் 15 years. ஓகேவா? ஸோ 15 நம்பர் வந்துருச்சு நமக்கு அசட்டோட. இது சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆஃப் ஆல் இயர்ஸ் 1 to 5. அப்போ 5 years அப்படிங்கிறதுனால நம்ம அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 15 வந்துருச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரிமைனிங் லைஃப் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது கண்டுபிடிக்கிறோம். இப்போ 5 yearsக்கு நம்ம அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 5 வருஷம் தான் அதை லைஃப்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 5 yearsக்கு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரிமைனிங் லைஃப் ஆஃப் த அசட் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். ஸோ எவ்வளோ இயர் வந்து ரிமைனிங் இருக்குது இந்த அசட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண வருஷத்துலேருந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ 5 yearsக்கு போட்டாச்சு. ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அதனுடைய லைஃப் எவ்வளோ இருக்குது? 5 வருஷம் இருக்குது. ரிமைனிங் லைஃப் நம்ம பர்ச்சேஸ் பண்ண இயர் இன்க்ளூடிங் த கரண்ட் இயர்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கரண்ட் இயரை சேர்த்தோன்னா மொத்தமாக 5 வருஷம் இருக்குது ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷனுக்கு. இப்போ செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது கரண்ட் இயரை இன்க்ளூட் பண்ணால் மொத்தமாக எவ்வளோ இயர்ஸ் இருக்குது? 4 years. அதாவது 5 - 1. ஓகே, 5 yearsல ஃபஸ்ட் இயர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அமௌண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த இயர் வரும்போது அந்த ஒரு வருஷத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 5 - 1 4 years அதனுடைய லைஃப் இருக்குது. செகண்ட் இயர் வரும்போது அதனுடைய ரிமைனிங் லைஃப் எவ்வளோ இருக்குது அந்த அசட்டுக்கு? 4 years. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் தேர்ட் இயர் நம்ம கண்டுபிடிக்கும் போது 5 - 2. ஸோ 3 years தான் அதனுடைய லைஃபு. ஃபோர்த் இயருக்கு 5 - 3 2 years அதனுடைய ரிமைனிங் லைஃப் இருக்குது. 5 - 4 லாஸ்ட்டு நம்ம வரும்போது 1 year. லாஸ்ட் இயர் 5th இயர் வரும்போது 1 year அதனுடைய லைஃப் இருக்குது. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபார் ரிமைனிங் லைஃப் ஆஃப் த அசட் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். தென் ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ 2 lakhs minus 50,000 1,50,000 rupees. ஓகே, இங்கே நம்ம கொடுத்துருக்குறாங்க ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூவை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஃபார்முலாவில் கொடுத்தாச்சு. அப்படி தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை ஒவ்வொரு வருஷமும் 5 வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஒவ்வொரு வருஷம் டெப்ரிசியேஷனையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இயர் இங்கே என்ன போட்டிருக்கோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரிமைனிங் லைஃப் ஆஃப் த அசட் 5 போட்டுட்டோம். டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆஃப் த இயர்ஸ் 15 அதுவும் போட்டுருக்கோம். 5/15 இன்டூ ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ அது கண்டுபிடிச்சிருக்கோம் 1,50,000. அதை மல்டிப்ளை பண்ணுறோம். சி 5/15 இன்டூ 1,50,000. அப்போ 3 5s are 50. நெக்ஸ்ட்டு 5 5 3s are 15. 50,000 ஃபஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷன். புரியுதா? டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ரிமைனிங் லைஃப் ஆஃப் த அசட் அதை தான் இங்கே நியூமரேட்டரில் போடுறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வருஷம்
இன்னும் அந்த மிஷினரிக்கு 5 years லைஃப் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 5 டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆஃப் த இயர்ஸ், அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து எவ்வளோ யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 15. அதுதான் நம்ம அங்கே டினாமினேட்டரில் எழுதியிருக்கோம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ 2 lakhஸில் 50,000 மைனஸ் பண்ணோன்னா 1,50,000 கிடைக்குது. அதுதான் எழுதியிருக்கோம். நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 50,000 ஃபஸ்ட் இயர் amount of depreciation. இப்போ செகண்ட் இயருக்கு வருவோம். செகண்ட் இயர் நம்ம இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரிமைனிங் லைஃப், ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிடுச்சு, நம்ம அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் இயர், அப்போ செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இன்னும் அதுக்கு அந்த மிஷினரிக்கு எவ்வளோ லைஃப் இருக்குது? 4 years. ஏன்னா ஒரு வருஷம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், மொத்தம் 5 வருஷம் யூஸ்ஃபுல் லைஃப்னு பார்த்தோம். ஃபஸ்ட் இயர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அப்போ செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ரிமைனிங் லைஃப் எவ்வளோ இருக்கும்? அதுக்கு 4 years. அதே தான் டிவைடட் பை சம் ஆஃப் டிஜிட்ஸ் 15 இன்ட்டு 1,50,000 40,000 rupees. ஸோ செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் 40,000. இதே தான் ஒவ்வொரு வருஷமும். தேர்ட் இயர் வரும்போது 3/15 இன்ட்டு 1,50,000 30,000. ஃபோர்த் இயர் வரும்போது ரிமைனிங் லைஃப் எவ்வளோ இருக்குது? 2 years தான். அதாவது ஃபோர்த் இயரும் ஃபிஃப்த் இயரும் 2 years தான். ஸோ 2/15 இன்ட்டு 1,50,000 20,000. ஃபிஃப்த் இயர் வரும்போது லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரே ஒரு இயர் தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 1/15 இன்ட்டு 1,50,000 10,000. Okay, so first year 50 40 30 20 10,000. So இதுதான் 5 years amount of depreciation under sum of இயர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் மெத்தட். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஜி பிஜி படிக்கும்போது சிஏலாம் படிக்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் வெறும் 2 மெத்தடு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மெத்தடை பற்றி ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கான்செப்ட். இதில் இன்டெப்த்து நிறையா இருக்கும். நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒரு மெத்தடை சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, டெஃபினெட்லி இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.